ஒவ்வொரு தாய் தகப்பனும், ஒவ்வொரு மூத்த மனிதர்களும், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்தவர்களும், ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடம்பில் மறைக்க வேண்டிய பகுதி எது எது என்ற விடயத்தில் முழுமையான தெளிவு அவசியமாக இருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய தொழுகைக்குள்ளால போகும் பொழுது அவளுடைய ஆடையை எப்படி அமைச்சுக் கொள்ளணும்? அவள் முசல்லாவுல நிற்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முகத்தையும் கையுடைய பகுதியையும் தவிர முழு பகுதியையும் மறைத்து தன்னுடைய தொழுகையோடு ஆரம்பம் செய்ய வேண்டும். அவள் சுஜூது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளுடைய சுஜூதுடைய காலுடைய பகுதி கொஞ்சம் வெளியானாலும் அவளுடைய தொழுகை சிஹத்து கிடையாது. முகத்தையும் கையையும் தவிர முழு பகுதியும் அவள் அனைத்தையும் மறைக்க வேண்டும். பெண் அவள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொழுகை இல்லாத கட்டங்கள்ல அந்நிய ஆண்களை, மஹரம் இல்லாதவர்களை முன்னோக்கும் பொழுது அவளுடைய உடம்பில் தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் முழுமையாக மறைக்க வேண்டும். தொழுகை மாதிரி இல்ல, கையையும் மறைக்கணும், அவருடைய முகத்தையும் மறைக்கணும். ஒரு அழகான மாணிக்க கல் என்னிடம் இருக்கிறது. அந்த மாணிக்க கல்லை எடுத்து என்னுடைய வீட்டினுடைய மேசைக்கு மேலும் வாசற்படியிலும் தூக்கி போட மாட்டேன். அந்த மாணிக்க கல்லை நான் அழகாக பாக்ஸ்ல போட்டு பாதுகாப்பாக அலுமாரியில் நான் பூட்டி வைப்பேன். அதே போன்று தான் ஒரு பெண் என்றவள், அவள் அழகானவள், பாதுகாக்கப்படக்கூடியவள். அவள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முழுமையான ஹிஜாப் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஷைத்தானினுடைய முதல் முயற்சி மனிதன்ல, மனித படைப்பினுடைய வரலாற்றில் ஷைத்தானுடைய முதல் முயற்சி மனிதனை பெரும் பாவங்களில் ஒன்றான விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு செல்வது அல்ல. சுப்ஹானல்லாஹ். முதல் முயற்சி மனிதனை மது போதைக்குள்ளால் கொண்டு செல்வது அல்ல. முதல் முயற்சி ஷைத்தானுடைய அவனை இசையை கேட்க வைப்பது அல்ல. கண்ணியமானவர்களே, ஷைத்தானுடைய முதல் முயற்சி என்னண்டா குர்ஆன் எங்களோட பகிர்ந்து கொள்கிறது. அலி சாபூரி ரஹ்மத்துல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, மனிதனுடைய உடலில் இஸ்லாம் எவைகள் எல்லாம் மறைக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ, இஸ்லாத்தினுடைய வரையறை இருக்கிறதோ, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆடையை களைந்து அவனை நிர்வாணமாக ஆக்குவது தான் ஷைத்தானுடைய முதல் முயற்சியாக இருக்கிறது. That's first aim of shaitan. கண்ணியமானவர்களே, இது குர்ஆன் பேசுது எங்களோட. முதல் முயற்சி ஷைத்தானுடைய. கண்ணியமானவர்களே, நாங்கள் அடிப்படையான பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி கொலையையும் தற்கொலையையும் ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி மதுவையும் போதையும் ட்ரக்கையும் ஹராமாக்கி இருக்கிறது. இதே வருஷையில் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய, ஆணுடைய, பெண்ணுடைய மானத்தையும் அவனுடைய உடலையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் ஆடை முறைகள் என்ற முறையை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்லாமிய ஆடை முறை அது லிபாசு ஷர்இ என்பதாக அழைக்கப்படும். ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடல்ல எவ்வாறு தங்களுடைய ஆடை அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த பூமிக்கு மேல சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம்களாகிய நாம் தொழுகையை இபாதத்தாக பார்க்கிறோம். முஸ்லிம்களாகிய நாம் ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமதான் இபாதத்தாக பார்க்கிறோம். முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆனை தொட்டு ஓதுறதை இபாதத்தாக பார்க்கிறோம். முஸ்லிம்களாகிய நாம் சதகா கொடுக்கிறதை இபாதத்தாக பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரமும், எந்த மதங்களும், எந்த மார்க்கமும் இந்த ஆடை முறையை இபாதத்தாக பார்க்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை தவிர எந்த மார்க்கமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஆடையை இபாதத்தாக பார்க்கிற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். லிபாசு ஷர்இ. கண்ணியமானவர்களே, முந்தைய காலங்கள்ல எங்கட பழைய மக்கள்கிட்ட சில அழகான பண்பாடுகள் இருந்தன. நான் பல ஹுத்பாக்களை பகிர்ந்து கொள்வதுண்டு. அதுல அதிகமான பண்பாடுகள் நம் சமூகத்தில் இருந்து போச்சு, மறைஞ்சு போச்சு. கண்ணியமானவர்களே, எங்கட இஸ்லாமிய திருநாட்கள்ல இருந்து எங்களுடைய முஸ்லிம்கள் ஒரு திருமண நிகழ்வுக்கு கலந்து கொள்வது முதல், கண்ணியமானவர்களே, ஒரு கல்வி கூடத்தில் பாடசாலையில் ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் நடக்குது, அதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம். அதுல இருந்து
ஜனாசா வீடு வரைக்கும் கண்ணியமானவர்களே, இது பழைய மக்கள்கிட்ட காணப்படவில்லை. இன்று நம் சமூகத்தில், குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தில், ஆண்களுக்கு மத்தியிலையும் பெண்களுக்கு மத்தியிலையும் வித்தியாசமான இஸ்லாத்துக்கு முரணான ஆடை கலாச்சாரங்களை நம் கண்களால் பார்க்க முடிகிறது. ஒரு அழகான ஸ்டாட்டிக்ஸ் இது, உலகத்தினுடைய ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு கண்ணியமானவர்களே. இன்றைக்கு ரசூலுல்லாஹுடைய ஹதீஸும் அதுதான், கடைசி காலம் ஜினா என்றது பரவலாக நடக்கும், விபச்சாரம் என்றது சர்வசாதாரணமாக மாறிடும். உடலால கண்ணால இன்றைக்கு பெரிய இடத்துல இருந்து இன்றைக்கு சிறு குழந்தைகள் சைல்ட் அபியூஸ் வரைக்கும், அன்புக்குரியவர்களே, ஒரு ஆய்வினுடைய முடிவு வெளியிடப்படுகிறது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலுமான விபச்சாரத்துடைய பின்னணி ஆண் பெண்களுடைய ஆடை கலாச்சாரம், மோசமான ஆடை கலாச்சாரம் அடிப்படையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதனால தான் லிபாஷு ஷர்இ தான் சொல்றது. கனிமார்களே, இந்த மிம்பர் மேடைக்கு மேல இருந்து ஹஸ்ரத் லிபாசு ஷர்இய பத்தி பேசுறாருன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க மாற்று மதத்தவர்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நம் சமூகத்தில் படித்த மக்கள் கூட என்று சுப்ஹானல்லாஹ், ஹஸ்ரத்துக்கு இந்த தலைப்பு தேவையில்லை. லிபாசு ஷர்இ என்ற தலைப்பு நம் நாட்டுக்கு பொருத்தமில்லை. லிபாசு ஷர்இ என்ற தலைப்பு நம் உலகத்துக்கு பொருத்தமில்லை. எவ்ரிஒன் ரைட், ஒவ்வொருத்தருக்கும் ரைட் இருக்கிறது, ஃப்ரீடம் இருக்குது. நினைச்ச மாதிரி ஆடை கலாச்சாரத்தை உண்டு கண்ணு கொள்ள முடியும் என்ற சிந்தனையில் படித்த முஸ்லிம்கள் கூட இருக்கிறாங்க சமூகத்தில். நிறைய பேர் என்னத்துக்கு இதை பத்தி பேசணும்? இதெல்லாம் மிம்பரில் பேசப்படக்கூடிய தலைப்பு கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்னால் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அவன் ஒரு முனாஃபிகான மனிதன். கண்ணியமார்களே, இந்த நிகழ்வை நாம் பதிவு செய்ததற்கு முன்னால, ரசூலுல்லாஹினுடைய நுபுவத்துக்கு முன்னால நாங்க வரலாறுகளை புரிஞ்சிருக்கிறோம். நபியவங்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னால அரபிகள் எப்படி காபத்துல்லாவை தவாப் செய்வாங்கண்டா, கண்ணியமானவர்களே, அரபிகளுக்கு மத்தியில் காபத்துல்லாவுடைய மகத்துவம் இருந்த போதிலும் அரபிகள் காபத்துல்லாவை தவாப் செய்யும் பொழுது நிர்வாணமாக ஆடை இல்லாமல் தவாப் செய்வதை இபாதத்தாக பார்த்தார்கள். இது அரபிகளுடைய பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கற்கை நெறி எப்படி மாறிச்செண்டா, கண்ணியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் அறைக்குள்ளால் இருக்கிறான், அவனுடைய ஆடை எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆடை முறை, கண்ணியமானவர்களே, ஒருத்தன் சமூகத்தை முன்னோக்கிறான், அவனுக்குரிய ஆடை முறை, ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைகிறான், அவனுக்குரிய ஆடை முறை, ஒரு மனிதன் ஹஜ் உம்ரா செய்ய போறான், அவனுக்குரிய ஆடை முறை, ஒரு மனிதன் வஃபாத் ஆகிறான், அவனுக்குரிய ஆடை முறை. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் அழகான ஆடை முறைகளை நம்மவர்களுக்கு கற்று தந்திருக்கிறது. ஒருத்தன் தனியாக அறைக்குள்ள இருக்கிறண்டா அவன் எப்படி இருக்கணும், அவனுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி இருக்கணும், கண்ணியமானவர்களே, பப்ளிக்க சமூகத்தை முன்னோக்கான் எப்படி போகணும், அவன் தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு நுழைகிறான், அவனுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், அவன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து விட்டு ஹஜ் உம்ராக்கு செல்கிறான், அவனுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும். ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டாரு, முன்னால ஜனாசா இருக்கிறது, அந்த ஜனாசா ஆண் ஜனாசாவாக இருந்தா அவனுடைய உடம்பு எவ்வாறு மறைக்கப்படணும், அது பெண் ஜனாசாவாக இருந்தால் அந்த பெண்மணியினுடைய உடல் எவ்வாறு மறைக்கப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய தனித்துவமான வாழ்க்கையில இருந்து ஒரு மனிதனுடைய மரணம் வரைக்கும் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் அவனுடைய ஆடை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற முறைமையை காட்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அவன் மதீனாவுடைய முனாஃபிக், வஃபாத் ஆகிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு நபுவத்துக்கு மிகப்பெரிய கேள்வி கூட இருந்தவர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள விபச்சாரி என்று இட்டு கட்டினவன் அவன் தான். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். சுப்ஹானல்லாஹ், ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது,
அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் ஓடி வராரு. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு முனாஃபிக். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பன் வஃபாத் ஆகிட்டாரு. கனிமார்களே, முழு மதீனா வாசிகளுக்கும் தெரியும், அவர் தான் முனாஃபிக்குகளுடைய லீடர். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஜுப்பாவை கலட்டித்தாங்க, என்னுடைய தகப்பனுக்கு கடைசியாக கஃபன் செய்யறதுக்கு. கண்ணியமானவர்களே, யா ரசூலல்லாஹ், சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், உங்களுடைய ஜுப்பா எனக்கு வேணும் என்னுடைய தகப்பனுக்கு கஃபன் செய்யறதுக்கு. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அவன் ஒரு முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான ஜுப்பாவை கலட்டி அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அப்துல்லாஹ், இதோ இருக்கிறது, உங்களுடைய தகப்பனுக்கு என்னுடைய ஜுப்பாவால நீங்க கஃபன் செய்யுங்க கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு முனாஃபிக்குக்கு தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்க வேண்டும்? 3 விதமான காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதில் முதலாவது காரணம், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, வாப்பா ஒரு முனாஃபிக். இவருடைய மரணத்தின் மூலமாக அந்த மகனுடைய அவப்பேர் வரக்கூடாது என்ற பேரில் மகனுக்கு நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஜுப்பாவை கழட்டி கொடுத்தாங்க. இன்னும் ஒரு காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிக்குக்கு கூட அவருடைய ஜுப்பாவை கழட்டி கொடுத்திருக்கிறாங்கண்டா, அந்த முனாஃபிக்குக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க அதிகமானவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது காரணம், பத்ருடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த முனாஃபிக்கான அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனுடைய ஆடையை கலட்டி கொடுத்தான். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இதனுடைய நன்றி கடனாக தன்னுடைய ஆடையை கலட்டி கொடுத்தார்கள். கனிமார்களே, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு ஜுப்பா கையில் எடுத்தாங்க, ரசூலுல்லாஹுடைய ஆடை. அடுத்த கட்டமாக சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனுக்கு நீங்க ஜனாசா தொழுவிக்கணும், என்னுடைய தகப்பனுக்கு நீங்க ஜனாசா தொழுவிக்கணும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டாவது ஒரு விடயம் சொல்லல, நான் தொழுவிக்கிறேன் என்று சொன்னாங்க நபி அவங்க. நபிவர்கள் ஜனாசாவின் பக்கம் போகும் பொழுது பின்னால வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்குக்கு நீங்க எப்படி ஜனாசா தொழுவிப்பீங்க? அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் 2 விதமான தேர்வுகளை கொடுத்திருக்கிறான். ஹுய்யிர்து, எனக்கு ஜனாசாவை தொழுவிக்கவும் மேலும் தொழுவிக்காம விடவும் மேலும் எனக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு நான் முடிவெடுத்துட்டேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவங்க. கண்ணியமானவர்களே, அந்த முனாஃபிக்குடைய ஜனாசாவை நபி அவங்க தொழுவிச்ச அடுத்த கணம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், யா ரசூலல்லாஹ், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. இதற்கு பின்னால் இவ்வாறான மனிதர்களுக்கு நீங்கள் தொழுவிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்கிட்டு. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல தான் அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், சுப்ஹானல்லாஹ், நிர்வாணமாக காபத்துல்லாவை வலம் வந்த அரபிகளுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக எந்த அளவுக்கு அரபிகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரத்தை நபி கொடுத்தாங்கன்னா, இதுதான் அதோடைய பிரதிபலிப்பு, இதனுடைய எஃபெக்ட். வீட்டுக்குள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, திருமண வைபவங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஆணாக பெண்ணாக இருக்கலாம், டோட்டலாக மாறுகிறார்கள். கண்ணியமார்களே, தாயும் தகப்பனும் கீழே இருக்கிறார்கள். மகள் அரைக்குறை டிரெஸ்களோட ஸ்டேஜில் டான்சிங் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் கீழே இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் தன்னுடைய மகனுடைய டான்ஸை பார்த்து கிளப் பண்றார்கள். இன்றைக்கு அந்த சமூகத்தில் இருக்கிற ஆடை கலாச்சாரம். ஊருக்குள்ள நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஒரு டூர் போன உடனே கண்ணியமானவர்களே, அங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல, என்னுடைய நண்பர்கள் இல்ல, என்னுடைய தாய் தகப்பன் கிடையாது, என்னுடைய உறவுகள் கிடையாது, முழுமையாக இஸ்லாமிய ஆடை அமைப்பு மாறுகிறது. நடக்குதா இல்லையா? ஒருத்தர் குளிக்கிறதுக்கு போறாரு, ஒருத்தர் விளையாடுறதுக்கு போறாரு, ஒருத்தர் ஒர்க் பண்ண போறாரு, ஒருத்தர் எக்ஸசைஸுக்கு போறாரு. முழுமையாக அவனுடைய ஆடை முறைகள் மாறுகிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போறாங்க பஜார்ல.
ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பேர் ஜர்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்க பஜார்ல போக்கிட்ட சில நபர்கள் சாரம் முடித்திருப்பாங்க. அவங்களோட சாரம் முழங்காலுக்கு மேல் சில சந்தர்ப்பங்கள் இருக்கும். இது எங்கட கல்ச்சர், அது வளமையாக இருக்கிறது. நபி அவர்கள் பஜார்ல நடந்து கொண்டு போகும் பொழுது, இது திருமிதியுடைய ரிவாயத், ஜர்ஹத் ரலியல்லாஹு அவர்களுடைய முழங்காலுக்கு மேலால் அவருடைய சாரம் வேஷ்டி உயர்ந்து தொடை தெரிந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் நின்றாங்க. நின்று சொன்னாங்க, யா ஜர்ஹத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு தெரியாதா, கத்தி ஃபஹிதக், ஆடை என்பது முழங்காலுக்கு கீழால் அணியப்பட வேண்டும். உங்களுடைய தொடை தெரிகிறது. ஃபஇன்னஹா மினல் ஔரா, ஒரு ஆணுடைய ஔரத் அது, ஒரு ஆணுடைய உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய பகுதி அது. கத்தி ஃபஹிதக் ஃபஇன்னஹா மினல் ஔரா, அதை மறைத்து விடுங்கள். கனிமார்களே, ஜர்ஹத் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாது. உடனடியாக தன்னுடைய அந்த சாரத்தை வேஷ்டி அப்படியே கீழே பண்ணிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல தான் இஸ்லாமிய ஃபுகஹாக்கள், அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், ஒவ்வொரு தாய் தகப்பனும், ஒவ்வொரு மூத்த மனிதர்களும், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்தவர்களும், ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடம்பில் மறைக்க வேண்டிய பகுதி எது எது என்ற விடயத்தில் முழுமையான தெளிவு அவசியமாக இருக்கிறது. அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய ஷரஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்துவாங்க. கண்ணியமார்களே, ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் இரண்டு விதமான ஔரத்துகளை கொடுத்திருக்கிறது. ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆணுக்கு இஸ்லாம் இரண்டு விதமான ஔரத்துகளை கொடுத்திருக்கிறது. முதலாவது, ஒரு பெண் தன்னுடைய தொழுகைக்குள்ளால போகும் பொழுது அவருடைய ஆடையை எப்படி அமைச்சு கொள்ளணும். இரண்டாவது ஒரு கருத்து கிடையாது கண்ணியமானவர்களே, அவள் முஸல்லாவுல நிற்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முகத்தையும் கையுடைய பகுதியையும் தவிர முழு பகுதியையும் மறைத்து தன்னுடைய தொழுகையோடு ஆரம்பம் செய்ய வேண்டும். அவள் சுஜூது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளுடைய சுஜூதுடைய காலுடைய பகுதி கொஞ்சம் வெளியானாலும் அவளுடைய தொழுகை சிஹத்து கிடையாது. ஒரு பெண்ணுடைய ஔரத் தொழுகையில முகத்தையும் கையையும் தவிர முழு பகுதியும் அவள் அனைத்தையும் மறைக்க வேண்டும். இரண்டாவது தான், ஒரு பெண் தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஆடை முறையை எவ்வாறு அமைத்துக் கொள்ளணும். அவள் தன்னுடைய கணவருக்கு முன்னால இல்ல, தகப்பன் இல்ல, சகோதரர்கள் இல்ல, இது இல்லாத சிச்சுவேஷன்ல ஒரு பப்ளிக் இடத்துக்கு ஒரு பெண் நுழைகிறாள் என்றால் அவளுடைய உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்ன? கண்ணியமானவர்களே, இந்த மிம்பர் மேடைக்கு மேலே இருந்து இந்த பகுதியை மட்டும் தனி ஹுத்பாக்கள்ல பேசலாம். ஏனென்றா உலமாக்களுக்கு மத்தியில மிகவுமே கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு பகுதி தான் பெண் தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்தில் அவளுடைய உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் என்ன. ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கிறது. அதில் முதலாவது கருத்து கண்ணியமானவர்களே, சில இமாம்கள் கூறுகிறார்கள், அதிகமான குர்ஆன் ஹதீஸ் ரீதியான ஆதாரங்கள் முன்வைக்கிறார்கள். ஒரு பெண் அவள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொழுகை இல்லாத கட்டங்கள்ல அந்நிய ஆண்களை, மஹரம் இல்லாதவர்களை முன்னோக்கும் பொழுது அவளுடைய உடம்பில் தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் முழுமையாக மறைக்க வேண்டும். தொழுகை மாதிரி இல்ல, கையையும் மறைக்கணும், அவளுடைய முகத்தையும் மறைக்கணும். கண்ணியமானவர்களே, இது வாஜிப் என்ற கருத்தில் அதிகமான உலமாக்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது கருத்து, இல்ல இல்ல, முழுமையாக மறைக்க அவசியம் கிடையாது, முழு உடம்பும் மறைக்கப்படணும், அவளுடைய முகத்தையும் கையையும் தவிர, தொழுகையுடைய சந்தர்ப்பத்தை போன்று. கண்ணியமானவர்களே, இதில் முதலாவது கருத்தினுடைய உலமாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். முழு உடம்பும் மறைக்க வேண்டும் என்ற கருத்தில் அதிகமான அறிஞர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது கருத்திலும் அறிஞர்கள் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. ஆனா முதலாவது கருத்து தான் இன்றைக்கு அறிவியலும் கூறுகிறது, ஒரு பெண்ணுடைய உடம்பு முழுமையாக மறைக்கப்படுமாயின் அந்த பெண்ணுக்குரிய பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு அழகான மாணிக்கக்கல் என்னிடம் இருக்கிறது. அந்த மாணிக்க கல்லை எடுத்து என்னுடைய வீட்டினுடைய மேசைக்கு மேலும் வாசற்படியிலும் தூக்கி போட மாட்டேன். அந்த மாணிக்க கல்லை நான் அழகாக பாக்ஸ்ல போட்டு பாதுகாப்பாக அலுமாரியில் நான் பூட்டி வைப்பேன்.
அதே போன்று தான் ஒரு பெண் என்றவள் அவள் அழகானவள், பாதுகாக்கப்படக்கூடியவள். அவள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முழுமையான ஹிஜாப் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். முதலாவது கருத்து. இரண்டாவது கண்ணியமார்களே, இல்ல இல்ல முகத்தையும் கையும் நீங்க திறங்க பிரச்சனை இல்லை. கண்ணியமார்களே, இந்த கருத்தை அதிகமானவர்கள் பின்பற்றிய போதிலும் சுப்ஹானல்லாஹ், நாம் நம் பெண்களுடைய உடம்பில் இரண்டாவது கருத்தை எடுத்துக்கொண்டாலும் முகத்தையும் கையையும் தவிர வேறு எந்த உடலுடைய உறுப்புகளும் திறப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. இதுதான் ஒரு பெண்ணுடைய ஔரத்தாக இருக்கிறது. கண்ணியமார்களே, ஒரு ஆணுடைய ஔரத் என்ன? நாங்க அடிக்கடி பெண்ணுடைய ஔரத்தை பத்தி தான் பேசுறோம், ஆணுடைய ஔரத்தை பற்றி பேசுவது கிடையாது. ஒரு ஆண் தொழுகைக்குள்ளான் நுழையும் பொழுது அவனுடைய ஔரத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. அவனுடைய தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும். உடம்புடைய ஏனைய பகுதிகள் திறந்து தொழுதார் என்றா தொழுக கூடும். ஆனா ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், அவர் தொழுகைக்கு செல்லும் பொழுது அழகாக தன்னுடைய ஆடை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் முழங்காலுக்கு மேல் தொப்புளுக்கு கீழ் அவனுடைய ஆடையுடைய ஒரு பகுதி வெளியானால் அவனுடைய தொழுகை சிஹத்து கிடையாது. கனிமார்களே, ஒரு ஆணுடைய தொழுகையுடைய ஔரத் அப்படி என்றா ஹஸரத், ஒரு ஆண் தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஔரத் என்ன? நிறைய பேர் அண்மையிலையும் கூட ஒரு இடத்துல நான் பேசின உடனே, என்ன ஹஸ்ரத் புதுசா சொல்றாரு, இது புதுசா இருக்கிறது, நாங்க செய்யறது தவறா? கண்ணியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களுடைய தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்திலும் அவனுடைய ஔரத் என்ன தெரியுமா? தொழுகைக்கு என்ன ஔரத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறதோ தொப்புள்ள இருந்து முழங்கால் உட்பட முழுமையாக அவனுடைய அந்த இரண்டு பகுதிகளுக்கு மத்தியில் மறைப்பதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்கிறது. அப்படி என்றா ஒரு ஷோர்ட் ட்ரவுசரை போட்டுட்டு ஒரு வாலிப பிள்ளைக்கு வெளியே போறது கேளா? நான் சொல்லக்கூடிய விடயம் கஷ்டமாக இருக்கும். முழங்காலுக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ட்ரவுசரை போட்டுட்டு விளையாடுவதற்கு செல்ல முடியாது. முழங்காலுக்கு மேலால் ஒரு ஷார்ட் ட்ரவுசரை போட்டுட்டு குளிப்பதற்கு செல்ல முடியாது. முழங்காலுக்கு முன்னால் ஒரு ஷார்ட் ட்ரவுசரை போட்டுட்டு பூலுக்கு போக முடியாது, பீச்சுக்கு போக முடியாது. அவனுடைய அந்த ஷார்ட் ட்ரவுசர் அவருடைய முழங்காலை கடந்திருக்க வேண்டும். இல்ல இல்ல, கொஞ்சம் தானே என்னுடைய தொடையுடைய பகுதி விளங்குதுண்டா, கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுக்கு பக்கத்தால் மலக்குமார்கள் நெருங்க கூட மாட்டார்கள். மலக்குமார்களுடைய சுஹபத் கிடைக்காது. அந்த ஆணுடைய உடம்பில் மறைக்க வேண்டிய கட்டாய பகுதி. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஃபிக்ஹ் எங்களுக்கு தெளிவாக இதை முன்வைக்குது. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்க நிறைய பேர் நாங்க ஒரு ஆடையை தேர்வு செய்யணும்டா, வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் என்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய ஆடை இந்த ஔரத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஆடை முழுமையாக மறைத்த போதிலும் அந்த பெண்ணுடைய உடம்பை காட்டக்கூடிய நெருக்கமான ஒடுக்கமான ஆடைகளை வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேர் நரகத்துக்குள் இருப்பாங்க. யார் ரசூலுல்லாஹ்? அது இரண்டாவது, பின்னால காலத்தில் இந்த உம்மத்தில் ஆடைகள் அணிந்திருப்பார்கள். பெண்கள் ஆடைகள் அணிந்திருப்பார்கள். முழுமையாக ஆடைகள் மூலமாக தலையிலிருந்து கால் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் காசியாத் ஆரியாத் அவர்களுடைய உடம்பினுடைய அங்கங்கள் வெளிவாக இருக்கும். கனிமார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வாறான பெண்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தையும் கொடுக்க மாட்டான், சுவர்க்கத்தினுடைய வாரியும் அல்லாஹ் அடக்க மாட்டான். கனிமார்களே, ஒரு மனிதர் மஸ்ஜிதுல வந்து இறங்குறாரு, அவருடைய வெஹிக்கிளை நிப்பாட்டுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், இந்த ஹதீஸ் முஅஜிஸா என்பதாக கூறப்படுகிறது. பின்னால காலத்துல என்னுடைய சமூகத்தில் சில ஆண்கள் இருப்பார்கள், தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து மஸ்ஜிதுடைய கதவடியில் நிப்பாட்டி விட்டு மஸ்ஜிதுக்குள்ளா நுழைந்து தொழ ஆரம்பிப்பார்கள். காஷ்வாஹிர் ரிஹால். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊர்ல ரெஸ்பெக்டடான மனிதனாக இருப்பார். அவரை பத்தி நாங்க சொல்ல தேவையில்லை. ஆனா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவருடைய மனைவிமார்கள், அவருடைய மனைவி ஆடை அணிவாள்,
அந்த ஆடை அணிந்தும் அணியாத ஒரு பெண்ணாக பார்க்கப்படுவாள். அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு சாபத்தை உண்டு பண்ணட்டும் சொன்னாங்க நபி அவங்க. காசியாத் ஆரியாத். கனிமார்களே, மஸ்ஜிதுக்கு வந்து ஆண்கள் சுஜூது செய்வார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் அளவு கடந்ததாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். நடக்குதா இல்லையா? இது ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிஸா கண்ணியமானவர்களே. சுப்ஹானல்லாஹ். ஆடை ஔரத்தை மறைக்க வேண்டும், உடலுக்கு நெருக்கமாக இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஆடையை தேர்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆண்கள் பெண்களுடைய ஆடையும் பெண்கள் ஆண்களுடைய ஆடையும் அணியக்கூடாது. ஒரு ஆண் ஆடை அணியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஆடை அவனுடைய கண்டை காலுக்கு கீழால் கடக்கக்கூடாது. மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மட்டும் அவங்களுடைய வேஷ்டிய சாரத்தை உயர்த்தி கட்டுவாங்க. மஸ்ஜிதுக்குள்ள வந்ததுக்கு பின்னால கடந்ததுக்கு பின்னால அவருடைய ட்ரௌசரும் அவருடைய சாரமும் கரண்டை காலு கீழே போயிடும். கனிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், யாரு கரண்டை காலுக்கு கீழே தன்னுடைய ஆடை அமைச்சுக் கொள்றாரோ ஃபஃபின்னார், அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். கனிமார்களே, நரகத்தை தயார் செய்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு ஆண் தன்னுடைய ஆடையை தேர்வு செய்யும் பொழுது மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய அதிகமான வாலிபர்களுடைய பின்பக்கம் டி-ஷர்ட்லையும் ஷர்ட்லையும் உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிறது. உருவப்படங்களோடு மஸ்ஜிதுக்கு சமூகம் தருகிறார்கள். அந்த இபாதத்துடைய ரூஹானியத் கிடைக்காது. நிறைய இடங்கள்ல முன்னால் இருக்கக்கூடியவர் அவர் சஃப்ல தொழுகிறாரு, பின்னால் இருக்கக்கூடியவர் இவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டி-ஷர்ட்ல இருக்கக்கூடிய உருவப்படங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறார். கனிமார்களே, இதெல்லாம் யஹூதியத், இதெல்லாம் யஹூதியத். ஹஜ்ரத், நாங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் தொழுகிறோம், சதகா கொடுக்கிறோம், நாங்க இபாதத்தோடு இருக்கிறோம். நீங்க ஆடையை பத்தி பேசுறீங்க, எங்களோட கல்வி சுத்தமாக இருக்கிறது, ஆடையை வைத்து அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான் தானே என்ற கேள்வியை அதிகமானவர்கள் கேட்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, படைத்தவன் அல்லாஹ் 2 விதமான ஆடைகளை குர்ஆன்ல பேசுறான். முதலாவதாக உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய ஆடை, இரண்டாவதாக உள்ளத்தில் வரக்கூடிய தக்வா. எந்த மனிதனுடைய தக்வா சீராகுமோ அவனுடைய ஆடையும் சீராகும். கனிமார்களே, அதிகமானவங்க ஆடை அழகாக அமைத்திருப்பார்கள், கல்வி சீராக இருக்காது. ஒரு மனிதனுடைய கல்வும் சீராக வேண்டும், ஆடையும் சீராக வேண்டும். இதனால் நான் சொன்னேன், ஆடை என்பது இஸ்லாத்துடைய இபாதத். கனிமார்களே, நாங்க சதகா கொடுக்கிற மாதிரி இபாதத், தொழுறது மாதிரி இபாதத், நோன்பு பிடிப்பது போன்ற இபாதத். இதனால தான் ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அணியும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வலது பக்கத்தால ஆடையை நீங்க அணிஞ்சுக்கோங்க. சுன்னத்தான முறைகள். ஆடைகளில் சிறந்த ஆடை வெள்ளை நிற ஆடைகளை அடிக்கடி அணிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. ஒருத்தர் புத்தாடை அணிறாரண்டா நபி அவங்க சொன்னாங்க, இந்த அழகான துஆவை நீங்க ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாத ஸௌப் வரஸகனி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவ்வா. எல்லாமே ஆடையோடு தொடர்பானது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு எங்களுடைய நூல்களில் தனிப்பட்ட ஒரு பாடமாக இந்த லிபாசு ஷரீஇ என்பது பேசப்படுகிறது. நாங்க எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள்ல 3 வருடங்கள் 4 வருடங்கள் கடக்கும் பொழுது அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தகப்பன்மார் எங்களுடைய முஸ்லிம் பெண்களுடைய அழகான ஹிஜாபுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுகிறார்கள். ஆனா இன்றைக்கு எங்கட பெண்கள் அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஹிஜாபை கலட்டி எங்கட ஆண்கள் அவங்களோட அவுரத்தை திறந்து நாங்க அந்நிய கலாச்சாரத்தை போன்று நடிகர்களை போன்று நடிகைகளை போன்று யஹூதியத்தாக நாம் மாற வேண்டும் என்ற சிந்தனையில் நம் வாலிபர்களும் வாலிப பெண்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இஸ்லாம் இந்த ஆடை முறையை நம்மவர்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் பேசப்பட்ட விடயங்கள் நாங்க அன்றாடம் வாழ்க்கையோட அமலோட இபாதத்தோடு தொடர்பானவை. நம் உறவுகளோடு நம் குடும்பங்களோடு நம் குழந்தைகளோடு இந்த விடயங்களை நாம் பகிர்ந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா. எங்களோட பாவங்களை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ். நல்ல பாவம் செய்த கரங்களை எதிர்க்கிறோம் நாயினே. நல்ல மோசமானவர்களே அல்லாஹ்.
அல்லாஹ் அநியாயக்காரர்களே அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ் அவர்களுக்கு கடனற்ற வாழ்க்கையை நசீபாக்கிறேன் நாயனே அவனுடைய இல்ம அதிகரித்து கொடுத்துறியா அல்லாஹ் அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்துற நாயனே அல்லாஹ் முஸ்லிம்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துற நாயனே சிறு குழந்தைகளை பாதுகாத்துறியா அல்லாஹ் பலஸ்தீன் பெண்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் யா அல்லாஹ் வயோதிபர்களை பாதுகாத்துற நாயனே யஹூதிய தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் நீதம் செலுத்துவதற்கு யாரும் கிடையாது யா அல்லாஹ் அந்த மக்களுக்குரிய நீதத்தை கொடுத்து விடியா அல்லாஹ் அந்த மக்களுக்குரிய நிதானத்தை கொடுத்து விடியா அல்லாஹ் அந்த மக்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுத்து விடியா அல்லாஹ் அந்த மக்களை முழுமையாக பாதுகாத்துற நாயனே யா அல்லாஹ் அழகான வஃபாத் எங்களுக்கு தா நாயனே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மௌத் எங்களுக்கு தாயா அல்லாஹ் அல்ல மஸ்ஜிதுல சுஜூதுல வச்சு எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மதீனத்து மண்ணில் வைத்து எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ் அழகான மரணத்தை எங்களுக்கு தா நாயனே அடுத்தவர்கள் படிப்பினை பெறக்கூடிய நல்ல படிப்பினைக்குரிய ஜனாஸாவாக எங்களை ஜனாஸாவை ஆக்கி தந்திரியா அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செஞ்சிரு நாயனே வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.